உமக்கு இதிலே எந்த அதிகாரமும் இல்லை. என்னத்துக்கு? இவர்களை அழிப்பதற்கோ அல்ல இவர்களை மன்னித்து விடுவதற்கோ உமக்கு இதை முடிவெடுக்க அதிகாரம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த செயலை நிறுத்துவதற்கென்று இறைவன் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அதோட ரசூலுல்லாஹ் அந்த குனூத்தை விட்டார்கள். அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ்வின் குனூத். அதுதான் ஒரு அறிவிப்பாளர் வாயிலாக திரிபடைஞ்சு தவறுதலாக அவரு இப்படி சுபவுல காலம் எல்லாம் போயினார் என்ற ஒரு செய்தியை விட்டுட்டார். அபூ ஜாபர் ராஜி என்ற ஒரு மனுஷன் சஹாபி அல்ல, தாபீனும் அல்ல. அதுக்கு பின்னால வந்த ஒருவர் எல்லாரும் ஒரே மாதிரி செல்ல ஒரு மாச காலம் ஓய்வு செல்ல தவறுதலான முறையில இப்படி சுபவுல மட்டும் மௌத் வரை ரசூலுல்லாஹ் ஓய்னாங்க என்று சொன்ன உடனே அந்த செய்தி பரவிதான் நாம இப்ப சுபவுல ஓதிச்சிருக்கோம். சரியானே? ஆனா புகாரியில எல்லாம் தெளிவாக வருகிறது, ஒரு மாதம் தான் ஓதினார், பின்னர் விட்டு விட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்கிறான், நீ நினைத்த மாதிரி அப்படி உருவாக்க இயலாது, முடிவெடுக்க இயலாது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், புனிதமான உள்ளமுள்ளவர், வஹீயுடைய தொடர்புள்ளவருக்கே அல்லாஹ் இப்படி நிபந்தனை போடுகிறான். போட்டு சொல்கிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலவ் தகவ்வல அலைனா பஅத் அல் அகாவில், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் சொல்லாததை சொன்னதாக எங்கள் மீது சொல்லிவிட்டால் அவரை உயிர் நாடியை அவரை வலதால் பிடித்து உயிர் நாடியை தரித்து விடுவோம் என்கிறான் அல்லாஹ் சூரத்துல் ஹாக்காவிலே. யாரை பார்த்து சொன்னான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நாம சொல்லாத ஒன்றை நம்ம சொன்னதாக சொல்லிவிட்டால் நபிர உயிர் நாடி தரிவற்றும் என்று நபியை கண்டிக்கிறான். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் யாராவது ஒரு மார்க்க பிரச்சனை வந்து கேட்டாலும் இறைவனிடம் சட்டம் வந்திருந்தால் சொல்வார்கள், வரவில்லை என்றால் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான் என்று இருப்பார்கள். வஹி வந்து தீர்ப்பு சொல்வார்கள். இதுதான் சகோதரர்களே, இந்த முறையின் மூலமாக விளங்கிக் கொண்டு இவைகளை ஆய்வு செய்கிற போது விளங்கிக் கொண்டோம், மார்க்கம் என்பது நாம நினைச்சு உருவாக்குறது அல்ல. அது வஹீல வந்தத்தை செய்யணும். நபிகளார் அதுக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கணும். அங்கீகாரம் வழங்குறங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோட முடிஞ்சது. புதியவாக யாரும் மார்க்கம் என்ற பெயரால் ஒன்றை உருவாக்க முடியாது என்கிறத பற்றிய தெளிவு நமக்கு கிடைச்சவுடன் இப்ப நம்ம ஆய்வு செஞ்சு கொண்டிருந்தோம் தானே. அந்த ஆய்விலே என்ன நமக்கு நாம இவங்களை விட்டு வெளியேற வந்து அப்ப இவர்களுடைய பல விடயங்களையும் எடுத்து அலசி ஆராய்ச்சிடும். அப்போது பல தவறுகளை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் உங்களோடு அதை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். இது ஒரு அமானத். அந்த காலத்தில் இந்த ஊருக்கு ஜமாத்து வரக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனால் வேற சில ஊருக்கு போயிருக்கேன் என்றாலும் நான் விளங்கினதையும் அந்த தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். அதில் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சம் வாரன் நிறைய இருக்கிறது, நேரம் போதாது. எனக்கு தரப்பட்ட நேரத்துக்குள்ள சில சொல்ல. இப்ப நான் முதலாவது நமக்கு என்ன சொல்லி தரப்படுகிறது? தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, நபிகளாருடைய வழிமுறை. இந்த தீனை பின்பற்றுவதில் நமக்கு இம்மை மரணம் வெற்றி இருக்கிறது. உண்மை அது. இதை சொல்லிவிட்டு இந்த தீன் எங்களிடத்திலும் முழு சமுதாயத்திலையும் வாரதற்கு பெரியார்கள் ஒரு வழிமுறை வகுத்திருக்கிறார்கள் என்று சொல்லித் தருவார்கள். யார் வழிமுறை வகுத்திருக்கிறார்கள்? பெரியார்கள். அவடத்த முதல் கேள்விக்குறி வந்துட்டு, அப்ப முகமது நபிகளார் வகுத்த வழிமுறை எங்கே என்று ஒரு கேள்வி வந்தது. பெரியார்கள் வழிமுறை வகுத்து என்றால் அந்த வழிமுறை ரசூலுல்லாஹ்வுடைய முறையிலா அல்லது அவர்கள் உருவாக்கிய முறையிலா என்று ஆய்வு செய்ய வேண்டி வந்தது. ஆய்வு செய்கிற போது நீங்கள் கோயிக்க கூடாது, அங்க ரசூலுல்லாஹ்வுடைய முறையே கிடையாது. அது எப்படி என்று சொல்லு சகோதரர்களே. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், குல், சூரத்து யூசுஃபிலே கடைசியிலே வருகிறது, நபியே சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபஅனி, இதுதான் எனது பாதை, நானும் என்னை பின்பற்றவர்களும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறோம்
எதன் மீது அழைக்கிறோம்? அலா பசீரத்தின், தெளிவான அறிவோடு அழைக்கிறோம். எதோடு அழைக்கிறோம்? தெளிவான அறிவோடு அழைக்கிறோம். தெளிவான அறிவு என்பது எது? குர்ஆனும் ஹதீஸும், சஹீஹான ஹதீஸும். அதை இன்னொரு வசனத்திலே அதை அல்லாஹ் தஆலா